ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய டெய்லரிங் ரொட்டீனில் பார்த்திங்கன்னா இந்த பட்டு சேரீ இருக்குல்ல, இதோட சேரீக்கு பார்த்திங்கன்னா டிசைனர் ப்ளவுஸ் தைக்க சொல்லியிருக்காங்க. நாளைக்கு டெலிவரி வேணும். அப்புறம் ஒரு நார்மல் ஒரு சிந்தட்டிக் சேரீயும் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் ப்ளவுஸ் தைக்கணும். 2 ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருக்காங்க. இப்போ இது நான் கட்டிங் போட்டுட்டேன் ஏற்கனவே. இதில் ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான் வைக்க போகிறேன். அது என்னங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ளவுஸ் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கொடுத்தாங்க. ஏற்கனவே என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அது டெலிவரி வாங்க வர்றாங்க. அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே டெலிவரி பண்ணிவிட்டேன். சில ப்ளவுஸில் சில ஆல்ட்ரேஷன் இருந்தது. என்னென்னா கொஞ்சம் டைட் ஃபிட்டாக இருந்தது. அது கொஞ்சம் லூஸ் பண்ணி தர சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த ப்ளவுஸ்லாம் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அந்த சேரீ 2 சேரீ, அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸு அப்புறம் அளவு ப்ளவுஸ் இது எல்லாமே தூக்கி நான் தனியாக வச்சுட்டேன். ஏன்னா எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்ட்டு தனியாக எடுத்து வச்சிட்டேன். அவங்களோட அளவு ப்ளவுஸ் எல்லாமே அதோடு சேர்த்து வச்சுட்டேன். ஏன்னா இன்னொரு ப்ளவுஸ் டெலிவரி பண்ணும்போது அதோடு சேர்த்து நம்ம கொடுத்துடக்கூடாது. அதனால் இதை நான் தனியாக பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதை தனியாக பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த சேரீக்கு இந்த பட்டு சேரீ இருக்குல்ல, இதுக்கு நான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். என்னென்ன பார்த்திங்கன்னா அந்த பட்டு சேரீக்கு ஃபால்ஸ் வைக்க சொல்லியிருந்தாங்க. ஃபால்ஸு, அப்புறம் இந்த பேக் நெக்கில் கொஞ்சம் டிசைன் வைக்க சொன்னாங்களா, அதுக்கு லேஸு, த்ரெட்டு இது எல்லாமே வாங்கி வச்சுருந்தேன். அது மட்டும் நான் இந்த கவர்லையும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா 2 த்ரெட் தேவைப்படுது. ஏன்னா ஒரு க்ரே கலர் சேரீ, அப்புறம் இந்த க்ரீன் கலர். அந்த க்ரீன் கலர் சேரீக்கு பார்த்திங்கன்னா லேஸ் க்ரீன் கலர் வாங்கியிருந்தேன். அது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பேக்கோடய சேர்த்து தனியாக வச்சுட்டேன். எதுவுமே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்னு தைக்கும்போது நம்ம கரெக்டாக எடுத்து வைக்கிறது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சிட்டேன். இப்போது டெலிவரி பண்ண வேண்டிய ப்ளவுஸ்லாம் நான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். இது அவங்களோட அளவு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. அதையும் அதோடு சேர்த்து நான் பேக் பண்ணியிருந்தேன். அவங்க பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு பிங்க் கலர் ஆரி ஒர்க் டிசைன் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. அதை நான் ஏற்கனவே என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். இப்போ இன்னொரு ப்ளவுஸும் கொடுத்துருந்தாங்க. இது ஸ்டிச்சிங் வீடியோ நான் எடுக்கலை. அந்த அவுட்புட் மட்டும் தான் உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். இது நெக்கில் ஃப்ளீட் வச்சுருக்கேன். அதில் பீடு மட்டும் அட்டாச் பண்ணுற வேலை இருக்குது. அதனால் தனியாக பேக் பண்ணிக்கலாம். தனியாக பேக் பண்ணிட்டு இதுவும் சேரீ பார்த்திங்கன்னா அதுக்கு ஃபால்ஸு, அப்புறம் ஓரடிக்க இது வேலையும் முடிச்சிட்டேன். அதனால் இதை தனியாக பேக் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் லெஹங்கா கொடுத்துருந்தாங்க. ஏற்கனவே என்னோடய வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். அந்த டாப்பில் பார்த்திங்கன்னா என்ன ப்ராப்ளம்னா அவங்களுக்கு கொஞ்சம் டைட் ஃபிட் இருக்கிறதுனால அதை மட்டும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ண சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த ஒயிட் லெஹங்கா இருக்குல்ல, அதை கொஞ்சம் டைட் பண்ணி கொடுத்தேன். ஓகே, அது முடிச்சுட்டு அதையும் கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஒயிட் டாப் கொடுத்தவங்க தான் அந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸும் கொடுத்தாங்க. இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் அதையும் நான் உங்களுக்கு நான் வீடியோவாக போட்டிருக்கேன். அதை போய் செக் பண்ணிக்கோங்க. 2மே ஒரே கஸ்டமர் இருக்கனால கொஞ்சம் 2 ப்ளவுஸுமே கொஞ்சம் டைட்டாக இருந்தது. அதனால் 2மே கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி நான் கொடுத்துட்டேன். இப்போ இதை தனியாக பேக் பண்ணிக்கிறது. ஏன்னா இவங்களோட ரிலேட்டிவ்ஸ் தான் இவங்க. அதனால அவங்க பேக்லேயே நான் அதையும் சேர்த்து நான் வச்சுட்டேன். ஓகே, இப்போ என்னோடய அடுத்த ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பொண்ணுக்கு ஒரு ஸ்கர்ட் அண்ட் டாப் தைக்கணும். அப்படிங்கிறதுனால ஒயிட் கலர் நெட் ஃபேப்ரிக் ஒன்று எடுத்துருக்கேன். இந்த ஒயிட் கலர் ஃபேப்ரிக் நெட் இருக்குதுன்னா ஸ்கர்ட் அண்ட் டாப் தைக்கணும். சரிங்களா, இது ஸ்கர்ட்டுக்கு, அதாவது கீழே ஸ்கர்ட் பாட்டுக்கு ஒயிட் கலர் நெட் ஃபேப்ரிக்கு, மேலே டாப்புக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் டிசைனர் ஃபேப்ரிக் எடுத்தேன். இப்போ என்னென்னா அதுக்கு மேட்சிங்காக இப்போது இந்த ஸ்கர்ட்டுக்கு அந்த ஒயிட் கலர் டிசைனர் நெட்டும் சூட்டபுளாக இருக்கும். அதுக்கு மேட்சிங்காக ஒயிட் கலர் சாட்டின் எடுத்துட்டேன். ஏன்னா ஸ்கர்ட்டுங்கும் போது நம்ம நெட் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணும்போது சாட்டின்னு லைனிங் போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலர் டிசைனர் நெட் ஃபேப்ரிக்கும் எடுத்தேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரே ஒரு ஸ்கர்ட்டு, அதுக்கு 2 டாப், அந்த மாதிரி நான் ஐடியா பண்ணியிருக்கேன். இந்த ஒயிட் கலர் நெட் ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன கலர் போட்டாலும் நமக்கு மேட்சிங் ஆகும். அதனால் ஒரு ஸ்கர்ட்டு 2 டாப் இந்த மாதிரி ஐடியா பண்ணி நான் இதை தைக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் அண்ட் ப்ளூ இருக்குல்ல, அதை தான் நான் தைக்க போகிறேன். அதை தைச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து இந்த சில்க் சாரியோட ப்ளவுஸ் நான் தைச்சி முடிச்சிட்டேன். நெக்கில் ஃப்ளீட் வச்சு இந்த பீடு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸ்லீவில் பார்த்திங்கன்னா லேஸ் அட்டாச் பண்ணிட்டேன். இதுதான் இதோட ஃபைனல் லுக்கு. இது எதுவுமே பார்த்திங்கன்னா நான் ஸ்டிச்சிங் வீடியோ எதுவுமே எடுக்கலை. மற்ற ப்ளவுஸ் எல்லாமே தைச்சாச்சு. சாரீக்கு ஓரடிக்கிறது, அப்புறம் பட்டு சாரிக்கு ஃபால்ஸுக்கு இது எல்லாமே முடிச்சிட்டேன். அடுத்து என்னோடய பொண்ணோட ஸ்கர்ட் அண்ட் டாப் அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது அதோடய ஃபைனல் லுக்கு. ஸ்கர்ட் பார்த்திங்கன்னா கேதரிங் தான் வச்சேன் நான்.
ஃபஸ்ட்டு வந்து நெட் ஃபேப்ரிக்கு, அடுத்து சாட்டினு, அடுத்து லைனிங், இந்த மாதிரி 3 லேயர் போட்டு ஸ்கர்ட் பார்ட் வந்து நான் முடிச்சிட்டேன். டாப்பில் பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர் டாப்புக்கு ஃபேப்ரிக்கில் நெட் ஃபேப்ரிக் அதில் வந்து டாப்பை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நான் எதுவுமே எடுக்கலை, அந்த ஃபைனல் அவுட்புட் மட்டும் தான் காமிச்சிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸு, அப்புறம் டிசைனர் ப்ளவுஸு, அப்புறம் ஸ்கர்ட் அண்ட் டாப்பு இது மட்டும் நான் தைச்சிட்டேன். நாளைக்கு என்னென்ன தைக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில்